ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அங்கன்வாடியோட ரிசல்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் போன வாரம் 14ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்த வாரமான 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் ரிலீஸ் ஆக போகுது அதையுமே இந்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அது நிறைய பேர் வேலைக்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ போன வாரம் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கன்வாடி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் தான் வராது. சரி, ஆன்லைன்ல வராது, ஆஃப்லைன்ல தான் வரும். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல வெளியிடுவாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்குலாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்துல இருந்தே ரிசல்ட் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வேலைக்கும் போயிட்டு இருக்காங்க. முக்கியமான காரணம் பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்ல ரிலீஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரிசல்ட் வந்துருச்சா வரலையான்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வெளியிடுவாங்க. ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் வராது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 கிரைட்டீரியால தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராம இருக்கும். ஒன்று நீங்க ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட மாவட்டத்துக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே உங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றப்ப இந்த ப்ராசஸ் பார்த்திருப்பீங்க. ஹச்ஆர் இன்டர்வியூ எடுக்கிறப்ப அவங்க ஃபேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆஃபீஸர் இன்டர்வியூ எடுக்கிறப்ப ஸோ உங்களுக்கே தெரியும் நம்மள செலக்ட் பண்ண போறாங்களா இல்லையா, இல்ல ஜென்ரலா ஃபார்மாலிட்டிக்காக கொஷின்ஸ் கேட்டு அனுப்பிட்டாங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மார்க்கையும் நீங்க அலோகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு இன்டர்வியூக்கு ஒரு 20 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல நீங்க ஒரு 15 மார்க் கிட்ட நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா 15 மார்க் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா ப்ரையாரிட்டி வச்சுதான் எடுக்க போறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அங்கன்வாடி மையம், நீங்க அப்ளை பண்ணிருக்கிற அங்கன்வாடி மையம் உங்க வீட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. 3 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு 20 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரையாரிட்டி வைஸ் அந்த முன்னுரிமை கீழே நீங்க வந்துட்டீங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண்களா இருக்கீங்க, இல்ல முதியோர்களா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான மார்க்கையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து ஒரு 20 மார்க்குக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றத நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பாக்குறப்ப ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் ஈஸியா யாரெல்லாம் எடுப்பாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட தாலுக்கா வைஸ் தான் எடுப்பாங்க. ஒரு மாவட்டத்துல பிளாக் நிறைய இருக்கும், ஒவ்வொரு தாலுக்கா வச்சுதான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்க தாலுக்காவே 10-15 தான் இருக்கு அப்படின்னா ஸோ அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு வேகன்சிஸ் ஃபில் பண்ண முடியுமோ அத்தனை பேரை அந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபையா செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கீங்க, இன்டர்வியூ நல்லா பண்ணிருக்கீங்களனாலும் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்டட் தான். ஏன் அப்படின்னா ஒரு 100 வேகன்சிஸ் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மதுரையில ஒரு 50 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 50 வேகன்சிஸ்ல இந்த நான் சொன்ன கிரைட்டீரியா எல்லாம் யார் தகுதியா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஃபில் ஆவாங்க. 51வது பர்சனா அவங்களும் எலிஜிபிளா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 50 தான். அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றப்ப எவ்வளவு வேகன்சிஸ் சொல்லியிருந்தாங்களோ அதே வேகன்சிஸ் தான் இப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு வேகன்சிஸோ கூடவோ குறைக்கவோ அவங்க கிடையாது. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இவ்வளவு வேகன்சிஸ் தான் இருக்கு இந்த தாலுக்கால, இந்த மாவட்டத்துல நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா உங்களால இதை கணிக்க முடியல அப்படின்னா நீங்க எந்த மாவட்டம் அண்ட் எந்த தாலுக்கா இது ரெண்டையுமே சேர்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்ப நம்ம டீம் கிட்ட கேட்டு ஒரு இது பண்ணி நான் கமெண்ட் செக்ஷன்ல வித்தின் 24 ஹவர்ஸ்ல நான் ரிப்ளை பண்றேன். ஸோ தாலுக்கா பிளஸ் மாவட்டம் ரெண்டையுமே சேர்த்து போடுங்க.
சரி, இப்ப போன வாரம் யாருக்கெல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, எந்த மாவட்டத்துக்குலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது போக இந்த வாரத்துக்கையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ மதுரை மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மே மாசக்கிட்டே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இப்பதான் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை மாவட்டத்துக்கு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ அங்கன்வாடி போட்டிருந்தப்பயே 2, 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மதுரை மாவட்டத்துல இருக்கிற மக்கள் வந்து இன்னும் வந்து அங்கன்வாடி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி மதுரை மாவட்டத்துல ஆட்கள் எடுத்து முடித்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல்லயே அங்கன்வாடியில ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா மதுரையில மாவட்டத்துல வந்துருச்சா இல்லையான்றப்ப நீங்க கமெண்ட் போடுறப்ப தெரியுது மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்க மாவட்டத்துல வந்திருக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆகி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. மாவட்டத்துக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ மதுரை மாவட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வராதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் தான். ஸோ ரிஜெக்டட் ஆகாதனால மதுரை மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து ஆட்கள் வந்து போடுறாங்க அப்படின்றத சொல்றீங்க. இது ஜென்ரலா வந்து எல்லா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து போட்டாலுமே நிறைய கமெண்ட் செக்ஷன்ல நான் பாக்குறது காசு வாங்கிட்டு ஆள் எடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மொத்தமா காசு வாங்கி யாரையும் எடுக்க முடியாது. உங்களோட கல்வி தகுதி, நீங்க இன்டர்வியூ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அதோட ஸ்கோரு, உங்களோட ப்ரையாரிட்டி வைஸ் இதெல்லாம் வந்து வச்சுதான் உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே கவர்மெண்ட் சைட்ல வந்து ஒரு தப்பை வந்து போட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயா இருந்துட முடியாது எல்லா விஷயத்துக்குமே. ஸோ நம்ம வந்து ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணணும், ஒழுங்கா வந்து போய் அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதனால எல்லாமே நம்ம வந்து சொல்லிட முடியாது. அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால அடுத்தடுத்து எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால காசு வாங்கிட்டு போறாங்க அப்படின்றத யாராவது சொன்னா நம்பாதீங்க. நீங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரையாரிட்டியில இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களை சூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனும் வருது. ஸோ அதனால இந்த மாதிரியான சீட்டிங்லாம் எங்கேயுமே நடக்காது. ஸோ தைரியமா வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க அடுத்தடுத்து படிச்சு எழுதிட்டே இருங்க. செலக்ட் ஆகிறவங்க செலக்ட் ஆயிட்டே தான் வந்து இருக்காங்க. டிஎன்பிசிலயே நிறைய குளறுபடி பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸே வந்து டிஎன்பிசில செலக்ட் ஆகி நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காசு இல்லாமயே நம்ம வந்து வேலை வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்ப எந்தெந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்ததுன்னு லைனா பாத்துரலாம். மதுரை மாவட்டத்துக்கு வந்துருச்சு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துருச்சு, வேலூர் மாவட்டத்துக்கு வந்துருச்சு, திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்துருச்சு, சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாவட்டத்துக்குலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. தூத்துக்குடி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் ஆனது. நான் வந்து போன வாரம் மட்டும் சொல்றேன். இனிமே வந்து இதுக்கு அடுத்து எழுதின எல்லாருமே மற்ற மாவட்டத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள ரிலீஸ் ஆகலாம். டிசம்பர் ஒரு ஜனவரி, பிப்ரவரி வரை எல்லா மாவட்டத்துக்குமே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெயிட் பண்ணி அவசியமே கிடையாது. ஸோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்திருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வரலன்ற அந்த மாவட்டத்தையுமே வந்து போடுங்க. வரல அப்படின்றவங்க உங்களோட மாவட்டம் பிளஸ் தாலுகா 2யுமே வந்து போட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.